ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெயின், அதாவது ஒரு பிரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ பிரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா மொட்டைக்கட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ ஆர்டினோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டினோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அடுத்த லெவலில் உள்ள ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஆர்டினோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஆர்டினோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆர்டினோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ டூல் ஃபார் கண்ட்ரோலிங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்கள் வீடுகளில் சுற்றி உள்ள எலக்ட்ரானிக் அப்ளைன்ஸாக இருக்கலாம், அல்லது வீடுகளில் புதுமையாக ஒரு எலக்ட்ரானிக் அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ எதை வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் மூலமாக நீங்கள் ஆர்டினோ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நியூ ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே இன்வென்ட் பண்ணலாம், நீங்களே நிறைய ஐடியா பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டினோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இப்போ இமேஜில் பார்க்குறீங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிசைன் பண்ணப்பட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூல் யூஸ்ட் ஃபார் ரீடிங் எனி டைப் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது அனலாக் இன்புட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் இன்புட்டாக இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் இன்புட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டைப் ஆஃப் இன்புட்டாக இருந்தாலும் அப்படியே ரீட் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணதை பொறுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட அவுட்புட் வேணுமோ அதை கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினோ அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? நீங்கள் மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த ஆர்டினோவை. இந்த ஆர்டினோ போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான காம்பனன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பிரெயின் ஆஃப் த ஆர்டினோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அதில் ப்ரோக்ராமிங். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஆர்டினோ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது இதை விட கொஞ்சம் நல்ல பெட்டரான ஒரு விஷயமாவே இருக்கும். ஓகேவா? ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் அவுட்புட் எடுத்துடலாங்கிறதா ஆர்டினோவில் ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? சரி, இந்த ஆர்டினோ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆர்டினோ இருக்குது. பட் நம்ம பேசிக்கலாக ரொம்ப காமனான ஒரு ஆர்டினோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூஎன்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமேஜில் கூட யூஎன்ஓ தான் பார்க்குறீங்க. இந்த யூஎன்ஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமனான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக யூஎன்ஓ அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டினோ நேனோன்னு ஒன்று இருக்குது. அண்ட் நிறைய டைப் ஆஃப் ஆர்டினோஸ் இதில் இருக்குது. ஓகேவா? பட் நம்ம பேசிக்கலாக யூஎன்ஓ வச்சு நம்ம பொதுவாக ஆர்டினோனா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகேவா? இதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடிஇ அப்படின்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி இந்த ஆர்டினோவில் நீங்கள் ஏற்றலாம். ஓகேவா? இந்த ஆர்டினோ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரொபோட்டிக் ஆர்ம் பண்ணலாம். அதாவது அந்த ரோபோட்டோட கையை மட்டும் தனியாக கை மட்டும் இருக்கிற மாதிரி அசைகிற மாதிரி நம்ம பண்ணலாம். அது மாதிரி ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணலாம். அண்ட் டோர் லாக் சிஸ்டம் கூட பண்ணலாம். அதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம டிஜிட்டலாக சென்சார் யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கக்கூடியதில் நம்ம கூட மேட்ச் ஆச்சுன்னு சொன்னால் ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகணும், அந்த லாக் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எங்கள் காலேஜில் கூட பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்களும் நிறைய பண்ணியிருக்கலாம். பட் இதில் மோஸ்ட் பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோவில் எல்இடி பிளிங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் இதுதான் ஆர்டினோவில். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ஆர்டினோ கோர்ஸ் பண்ண போனாலும் இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு எல்இடியை ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், அதே நேரத்தில் அது ஆஃப் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பெரிய கனெக்ஷன்லாம் கிடையாது. ஸோ மெயின் கனெக்ஷனுக்கு பிரெட் போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? அந்த ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஹார்ட்வேர்லையும் பண்ணலாம், சாஃப்ட்வேர்லையும் பண்ணலாம். சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டியஸ் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேர் இருக்குது. ப்ரோட்டியஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் சாஃப்ட்வேர் ஜஸ்ட் ஃபார் ஆர்டினோ. அவ்வளோதான். நீங்கள் அதில் ஒரு ஆர்டினோ செட்டப் இருக்கும். அந்த ஆர்டினோ செட்டப்பை நீங்கள் எடுக்கணும். அண்ட் நீங்கள் அதில் ப்ரோக்ராமிங் நீங்கள் ஏற்றணும். அண்ட் ஆல்சோ அந்த ஒயர் கனெக்ஷன்லாம் ஜஸ்ட் நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். ஹார்ட்வேரில் எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதே தான் அப்படி நீங்கள் சாஃப்ட்வேரில் ப்ரோட்டியஸில் பண்ணிடலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு அதுவே அவுட்புட் கொடுத்துரும். உங்களுக்கு எப்படி டைப் ஆஃப் அவுட்புட் வேணுமோ அது அப்படியே டிஸ்பிளேவில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லா இருக்கும் இல்லையா? ஹார்ட்வேர் நம்ம செய்கிறதோட நம்மளோட ப்ரோட்டியஸை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா. ஸோ என்னது ப்ரோட்டியஸ் ஆப் இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இருக்குது, எனக்கு அந்த ஆசை இருக்குது ப்ரோட்டியஸில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவே தனி கோர்ஸ், இந்த ஸ்கேடா பிஎல்சி மாதிரி தனி கோர்ஸ்னு சொன்னேன்னா நம்ம ப்ரோட்டியஸ் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் மாதிரி தான். அண்ட் ஆல்சோ அதில் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா லாங்குவேஜில் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ சி பேசிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். C++லையும் எழுதலாம் அண்ட் ஆல்சோ ஜாவாலையும் எழுதலாம். ஓகேவா? அன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது இப்போ இந்த ஆர்டினோ பேஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்லேயும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூ டைப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது பை கண்ட்ரோலரோ பை மைக்ரோ கண்ட்ரோலரோ ஏதோ ஒரு பேர் இந்த மாதிரி கொஞ்ச நாள் பண்ணி நியூஸ் பார்த்தேன். பட் அஃபிஷியலாக பைத்தானில் எழுதுகிற மாதிரி இப்போதைக்கு எதுவும் வரல. ஓகேவா? ஸோ ஜாவாங்கிறதா இப்போதைக்கு ஸ்டாண்டர்டான ஒரு லாங்குவேஜ். ஸோ இது உங்களுக்கு பேசிக்கலான ஆர்டினோ பற்றின விஷயம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன்.
ஸோ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் உள்ள பின்ஸ்லாம் என்னென்ன, இதில் உள்ள காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது வந்து இதில் என்னென்ன காம்போனன்ட் என்ன இருக்குது, என்னென்ன பின் இருக்குது, இன்புட் பின், அவுட்புட் பின், அந்த போர்ட்லாம் என்னென்ன அண்ட் இதோட ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் அப்படிங்கிறது தான். ஸோ இன்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 வோல்ட் டிசி அப்படின்றது நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்கலாம். அது எதுலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னா வந்து யூஎஸ்பி கேபிள்லேருந்து கொடுக்கலாம். யூஎஸ்பி கேபிள் இதுக்கே தனியாக இருக்குது. ஓகேவா? அது எதுலேருந்து கொடுக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சோர்ஸ் எதுனா வந்து உங்கள் லேப்டாப் அல்லது வந்து உங்கள் கம்ப்யூட்டர், அதிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 வோல்ட் சோர்ஸில் வந்து இது நீங்கள் ஆர்டினோ வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆர்டினோ வந்து சுவிட்ச் ஆன் ஆகிடும். ஸோ தட் அது வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும். சரிங்களா? இது வந்து முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் உள்ள பின்ஸில் வந்து நிறைய பின் இருக்குது அதில். பட் அதில் முக்கியமான 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கே தெரியும் கிரவுண்ட் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சர்க்யூட் வந்து மெயினாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் 5 வோல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சோர்ஸ், 5 வோல்ட் ரேஞ்ச் உள்ள ஒரு சோர்ஸ் வந்து நீங்கள் அதில் கொடுக்கலாம். 3.3 வோல்ட் ரேஞ்சில், அந்த ரேஞ்சில் உள்ள சோர்ஸாக நீங்கள் அந்த ஒரு பின்னில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து பின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. நீங்கள் எந்த டைப் ஆஃப் என்ன டைப் ஆஃப் வோல்ட் நீங்கள் கொடுக்கலாம் அதை பொறுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 12 வோல்ட் வரைக்கும் தான் உங்களால் கொடுக்க முடியும். பட் அதுக்கு மேலே கொடுத்துறாதீங்க. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ஆர்டினோ ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா அதோட மேக்ஸிமம் அதாவது வந்து வித்ஸ்டாண்ட் கேப்பபிலிட்டி வந்து இந்த வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் ரேஞ்ச் வரைக்கும் தான். சரிங்களா? அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரீசெட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினோவில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் பண்ணணும். அதாவது வந்து ஆர்டினோவில் வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து நீங்கள் இப்போ ப்ரோக்ராம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் வந்து கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் செட் பண்ணிட்டு அந்த லேப்டாப்பில் உங்கள்கிட்ட வந்து இந்த ஐடி சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஐசி, இந்த ஆர்டினோவில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லையா, இந்த டைப் ஆஃப் ஐசி வந்து கனெக்ட் ஆயிடுச்சான்றது அதில் காட்டும். ஓகேவா? அதில் போயிட்டு நீங்கள் எந்த ஐசிக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும், நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறது எந்த ஐசியோ அந்த ஐசி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கை வந்து அப்படியே ஆர்டினோக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து ஏற்றுறதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் ஒருவேளை அந்த ப்ரோக்ராமிங் வந்து ஆர்டினோக்கு போயிடுச்சுன்னா அந்த ஆர்டினோ வந்து அந்த ப்ரோக்ராம் படி தான் வந்து செயல்படும். ஓகேவா? ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, அது வந்து வேறு ப்ரோக்ராம் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ண ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் ஆல்சோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ ஆர்டினோ வந்து 0 செட்டப் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துடும். ஸோ புதுசாக நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரிங்களா? அண்ட் நாலாவது இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனலாக் வந்து ஒரு சைடு இருக்கும், A0 to A5 இருக்கும், அண்ட் டிஜிட்டல் பின்ஸ்லாம் இன்னொரு சைடு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் சென்ஸ், அவ்வளோதான். ஸோ ஆர்டினோங்கிறது வந்து என்ன டைப் ஆஃப் இன்புட் வந்தாலும் அதை வந்து சென்ஸ் பண்ணி அந்த இன்புட் வந்துச்சுன்னா இப்படி எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருந்தா அந்த டைப் ஆஃப் இன்புட் இதை வந்து ஆர்டினோ சென்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் படி ஆக்சஸ் ஆகி உங்களுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அனலாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெம்பரேச்சர் சென்சார் சொல்லலாம். ஓகேவா? ப்ரெஷர் சென்சார் அப்படிங்கிறத சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் வேல்யூவாக இருக்கும். இதை வந்து உங்களால் வந்து டிஜிட்டலைஸாக கொண்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா வந்து 30னா 30, 40னா 40, 50னா 50 அப்படின்னு உங்களால் கொண்டு வர முடியாது. 30.2 வரலாம், 30.5 வரலாம், 30.6 வரலாம். இதெல்லாம் ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து கண்டினியூஸ் வேல்யூ. ஸோ கண்டினியூஸ் வேல்யூ விச் ரெஃபர்ஸ் டு த அனலாக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அனலாக் சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டினோ சென்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் இந்த ஆர்டினோக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுக்க ஏற்றபடி வந்து அவுட்புட் கொடுக்கும். ஒரு வேளை வந்து டெம்பரேச்சர் வந்து இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, ஸோ இதுக்கு மேலே வந்து டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து சிம்பிள் காட்டு, அதாவது வந்து ஓவர் ஹீட்டு அல்லது வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, ஸோ தட் சிஸ்டம் வந்து எக்யூப்மெண்ட் ஓவராக ஹீட் ஆகுங்கிறத நீ காட்டுன்னு சொல்லி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆர்டினோவில் வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் அவுட்புட் கரெக்டாக வந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு 40 டிகிரி போயிடுச்சுன்னா ஸோ எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆக போகுது, எக்யூப்மெண்ட் ஓவர் ஹீட் ஆகுதுங்கிறத ஆர்டினோ அப்படி காட்டும். நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணி தான் அது காட்டும். ஓகேவா? இது வந்து அனலாக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் இருக்குது. டிஜிட்டல் சிக்னல் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து டிஜிட்டல் டைப் ஆஃப் சென்சார்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்ஸ் பண்ணும். அதாவது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு டிஜிட்டல் டைப் ஆஃப் சிக்னல்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராஃபிக் லைட் சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் தான். அது வந்து ஃபுல்லாக டிஸ்கிரீட் சிஸ்டம் தான். இது இல்லை இது அதாவது 0s or 1s அந்த பிட் அந்த ரேஞ்ச் கணக்கு தான். 1னா ஆனு, 0னா ஆஃப், அவ்வளோதான். இந்த ரெண்டே விஷயம் தான் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் இன்புட்டாக இருந்தது. நீங்கள் அதுபடி எனக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆப் வந்து எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்கலாம். ஏன்னா அதை ப்ரோக்ராமிங் நம்ம தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் புரியும். ஜஸ்ட் இப்போ பின் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரல் ஜாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேரல் ஜாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி சப்ளை டேரெக்டாக வந்து கொடுக்கலாம் ஆர்டினோல. ஸோ 5 வோல்ட் டிசி தான் கொடுக்கணும் இல்லை. ஸோ பேரல் ஜாக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மெயின்லேருந்து ஏசி டேரெக்டாக 230 வோல்ட் ஏசி எடுத்து கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 5 வோல்ட்டுக்கு வந்து டிசியாக வந்து ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து இன்புட்டில் கொடுக்கும் ஆர்டினோ. ஸோ தட் ஆர்டினோ வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகி ஒர்க் ஆகும். ஓகேவா? இது வந்து ஏசி சப்ளைக்காக வச்சிருப்பாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜில்.
அண்ட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஒன்று இருக்குது இன் ஆர்டர் டு கால்குலேட் த டைம். ஸோ அதோட கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஜென்ரேட் ஃப்ரீக்வன்சி அவ்வளோதான். ஓகேவா, 16 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டாண்டர்டான ஃப்ரீக்வன்சி. அண்ட் லாஸ்ட்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட் டு டிரான்ஸ்மிட் அண்ட் டு ரிசீவ். அதாவது வந்து இட்ஸ் யூஸ் ஃபார் மெயின் யூஸ் ஃபார் சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணி சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணதை பொறுத்து எந்த சிக்னல் எப்படி ரிசீவ் ஆகுதோ அதை பொறுத்து வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது அந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரியல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ப்ரோக்ராமிங்கில் இந்த சீரியல் அப்படிங்கிற கோட் வந்து மென்ஷன் ஆகும். ஓகேவா, சீரியல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு இருந்தால் ஆர்டினோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா அது வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து கரெக்டாக வந்து தெரியும். ஓகேவா, ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஆர்டினோ அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதாவது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். பட் இதுக்கு மேலே உள்ள ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் சாஃப்ட்வேர் கிடச்சா அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை சொல்லிக்கிறேன். ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் தாட்ஸ் அங்கேயும் நீங்கள் லீவ் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை தினமும் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துன்றதை சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.